ஹே ஆல், இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷலாக மட்டன் பிரியாணி தான். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 1.5 கிலோ அரிசிக்கு 2 கிலோ கறின்ற மாதிரி எடுத்து பிரியாணி செஞ்சுருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு 7 கிலோ டப்ரான்ற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதில் நீங்கள் 8லேருந்து 9 வெங்காயம் சைஸை பொறுத்து நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா சிறுவாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கிராம்பு, பட்டை, லவங்கம்லாம் போட்ட பிறகு அதுக்கப்புறமா நீங்கள் எண்ணெய் அதில் ஊற்றிக்கலாம். நான் போட்ட வெங்காயத்துக்கு பாதிக்கும் வரணும், அந்தளவுக்கு நல்லா வெந்து ப்ரௌனாக வந்திருக்கணும். அதுக்கப்புறமா புதினா, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கோங்க. அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. ஏற்கனவே மட்டன் வேக வச்சதில் இஞ்சி பூண்டு போட்டதுனால ஓரளவுக்கு கம்மியாக தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா வெறும் மிளகாத்தூள் நான் 3 ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். 1.5 கிலோ அரிசின்றதுனால அப்படியே 3 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா 1 கப் தயிர் போட்டிருக்கேன். இது எல்லாமே நல்லா வதங்கி வந்த பிறகு அறுத்து வச்சுருந்த 7லேருந்து 8 தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா மெலிசாக சிறுவாக கட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே வதங்கி வரும். எல்லாம் வதங்கி வந்த அப்புறம் நம்ம வேக வச்சுருந்த மட்டனை மட்டும் தனியாக எடுத்து ஃபஸ்ட்டு போட்டு கொஞ்சம் நேரம் அதில் வேக விடுங்க. அதுக்கப்புறமா மட்டனோட தண்ணியவும் நீங்கள் கவுண்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் 1950 ml ஆஃப் வாட்டரை ஆட் பண்ணியிருக்கேன். 1 கிலோ அரிசிக்கு 1300 ml. ஸோ நான் அதை கேல்குலேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறமா நீங்கள் அரிசியை கொட்டிட்டு ரெண்டுமே சமமாக வெந்து வர அளவில் அப்போது உப்பும் புளிப்பும் நீங்கள் பார்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் உப்பும் அரை லெமனுன்ற மாதிரி போட்டு விட்டு டேஸ்ட் பார்த்துட்டேன். இது பார்த்தீங்கன்னா வீட்டு அரிசி தான், பாஸ்மதி ரைஸ் இல்லை. ஸோ பிரேக் ஆகுன்ற கவலையும் வேண்டாம். நீங்கள் பாஸ்மதி ரைஸில் செய்கிறதா இருந்தால் ரொம்ப கலந்துக்காமல் அளவாக செஞ்சு எடுத்துக்கோங்க. உண்மையிலேயே பிரியாணி ரொம்ப சூப்பராக வந்தது. சிம்பிளாக வீட்டில் பிரியாணி செய்யணும்னு நினச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.